அண்மை செய்தி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மொத்தம் 47 பேர் போட்டி. இறுதி வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மக்பூல் அகமது வழங்க கேட்கலாம். மக்பூல் அகமது, தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எத்தனை பேர் போட்டியிடுகிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஸ்வரி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 47 பேர் போட்டியிட உள்ளனர். 55 வேட்பாளர்களில் 8 பேர் வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்றுள்ள நிலையில் தற்போது 47 பேர் மட்டுமே போட்டியிடுகின்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இவிகே சிலம்பவன் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார். இதையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி கடந்த 17ஆம் தேதி வரை முடிவடைந்தது. இத்தொகுதியில் போட்டியிடுவதற்காக 57 வேட்பாளர்கள் 65 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். நேற்று முன்தினம் வேட்புமனு பரிசீலனை முடிவில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 55 வேட்பாளரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. 3 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து மனுக்களை வாபஸ் பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும். எனவே வேட்புமனுவை திரும்ப பெற்றுக்கொள்ள விருப்பமுள்ள வேட்பாளர்கள் இன்று மாலை 3 மணிக்குள் வேட்புமனுவை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை நேரத்தில் களத்தில் போட்டியிடக்கூடிய இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியான சில மணி நேரங்களில் அந்தந்த வேட்பாளர்களுக்குரிய சின்னங்களும் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை 8 வேட்பாளர்கள் மனுக்களை வாபஸ் பெற்றுள்ள நிலையில் 47 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ராஜகோபால் சுங்காரா, தேர்தல் பொது பார்வையாளர் அஜய் குமார் குப்தா, ஈரோடு கிழக்கு தொகுதி நடத்தும் அலுவலர் மணிஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் செய்து வருகின்றனர். இதில் பார்த்தீங்கன்னா சுயேட்சையாக போட்டியிட்ட விருப்பம் தெரிவித்த காலையில் செந்தில்குமார் உட்பட 8 வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றதால தற்போது களத்தில் 47 வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட உள்ளனர். ராஜேஸ்வரி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 47 பேர் போட்டியிடுகின்றனர். இறுதி வேட்பாளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சின்னம் குறித்து இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மக்பூல் அகமது.